இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு, யார் அவரு? தாமோ அன்பரசன். அதே மாதிரி எம்எல்ஏ கருணாநிதி. ஏன் அவங்கள பத்தி நான் சொல்றேன்னா, இதே பல்லாவரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்தேன். எதுக்கு? குடி தண்ணீர்ல சாக்கடை நீர் கலந்து அன்னைக்கு நிறைய பேர் இறந்துட்டாங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. நான் நேரடியாக வந்து அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு போனோம். அன்னைக்கு வந்து சொல்றாரு யாரு? தாமோ அன்பரசன், இது தண்ணி குடிச்சதுனால வரல, மீன் சாப்பிட்டாங்க, அதனாலதான் அவங்களுக்கு மாந்தி மயக்கம் வயிற்று போக்குங்கிறாரு. உலகத்துல யாராவது மீன் சாப்பிட்டு வாந்தி வயிற்று போக்கு தமிழ்நாட்டுல நம்ம எங்கேயாவது பார்த்திருக்கோமா? தினந்தோறும் எல்லாரும் தான் மீன், கோழி, மாடு எல்லாம் தான் சாப்பிடுறோம். உங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக மீன் சாப்பிட்டதுனால சொல்லி முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க பாக்குறே இந்த தாமோ அன்பரசன் அவர்களே, உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? அன்னைக்கு ஒரு பத்திரிகைக்காரர் சரியா கேள்வி கேட்டார். அவர் யாருன்னு எனக்கு தெரியல. யாரு இருக்காரா இங்க? மணிகண்டன். hats off to you, hats off to you, hats off to you. மணிகண்டன் மாதிரிதான் ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் திருப்பி கேள்வி கேளுங்க. உங்களுக்கு என்ன அச்சம்? இவங்க ஒண்ணு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, உங்க முதலாளிகள் சம்பளம் கொடுக்கறாங்க. ப்ளீச்சிங் பவுடர்ல இருந்து பாலம் போடுற வரைக்கும் ஊழல். அதைத்தான் அவர் அன்னைக்கு சுட்டி காட்டுறார். ப்ளீச்சிங் பவுடர் போடுறோம்னு சொல்லிட்டு மைதா மாவை கொட்டினீங்களே அப்படின்னு கேட்கிறார். என்ன ப்ளீச்சிங் பவுடர் வர்றாங்க எல்லாரும் மைதா மாவை தூவிட்டு போயிட்டாங்க. அதுக்கு இவர் புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கிறாராம். யாரு? நம்ம தாமோ அன்பரசன். அவர் தலைவருக்கு எவ்வளவு இருக்கோ அதுதானே இவருக்கும் அமைச்சருக்கு இருக்கும். 2500 1500 சேர்த்தா எவ்வளோன்றதுக்கே கணக்கே தெரியல நம்ம முதல்வருக்கு. அந்த அளவுதான் ஐக்கியூ இருக்கு அவருக்கு. அப்ப அவங்க அமைச்சர் எப்படி இருப்பாங்க? அமைச்சர் என்ன சொல்றாரு? யார் பாது கேள்வி கேட்டது? பாப்பா அன்னைக்கு என்ன போட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு. ப்ளீச்சிங் பவுடர் போடுறத நீங்க மைதா மாவு தூக்கிட்டு போங்க. ப்ளீச்சிங் பவுடர் என்ன விலை தெரியுமா அப்படிங்கிறார். நீங்க சொல்லுங்கன்றார். 15 ரூபாய். மைதா மாவு எவ்வளவு தெரியுமா? 55 ரூபான்றார். அப்போ எது கம்மியோ அதைத்தானே நாங்க போடுவோம். எப்படி காஸ்ட்லியா இருக்கிற மைதா மாவை போடுவோன்னு இவர் வந்து அவரை கார்னர் பண்ண கொஸ்டின் கேட்டார். நம்ம மணிகண்டன் அடிச்சாரு பாருங்க மணிய. அங்கதான் நிக்கிறீங்க பத்திரிகையாளர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்ப கேட்டார் ஒரு கேள்வி. அப்ப ஏன் சார் கார்பரேஷன்ல வந்து ஒரு ப்ளீச்சிங் பவுடர் 1 கிலோ 55 ரூபாய் ஏன் சார் விக்கிறீங்கன்னு கேட்டீங்க பாருங்க ஒரு கேள்வி. ஒரு 15 ரூபாய் ப்ளீச்சிங் பவுடரை 55 ரூபாய்க்கு விக்கிற உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தாங்க? அப்ப எவ்வளவு ரூபாய் ஒரு ப்ளீச்சிங் பவுடர்லயே ஊழல் நடக்குது என்பதை அன்னைக்கு உலகத்திற்கு வெளிக்காட்டிய மணிகண்டனுக்கு தேமுதிக சார்பாக லஞ்ச ஊழலை ஒழிப்பேன் சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் சார்பாக வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.